Hi guys, welcome to Yengamma Angamma Samayal. Just come back to the traditional taste. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐகான்லயும் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான வாழைப்பூ சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு அது கூடவே உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு, முழு உளுந்துனாலும் சரி பாதி உளுந்துனாலும் சரி, அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் இருக்கிற அந்த நடுவில் இருக்க தண்டு, நீட்ட நரம்பு, அந்த தொளி மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற வாழைப்பூவை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே அரைச்சிட்ருக்க கேப்பில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். இப்படியே நீங்கள் துவையல் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.